வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பால்ஸ் 87. Dhoni finishes off in style. He's not just a king, he's a genius. GOAT, greatest of all time. இந்த மூவி வந்து டுடே ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிட்டு வந்து 15 தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மங்களானே நல்லா இல்லைன்னு சொன்ன மக்கள் வந்து கோட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மூவி பார்க்கல, ஸோ நான் பார்த்து தான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னா, நம்ம விஜய் சார் அவரை கலாய்க்கிற மாதிரி கிடையாது, வெங்கட் பிரபு சார் அவரை கலாய்க்கிற மாதிரி கிடையாது, தளபதி ஃபேன்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ற மாதிரியே கிடையாது. நம்ம குரூப்ல ஒரு தம்பி, அவர் விஜய் ஃபேன் போல, அவர் வந்து அன்வான்டா வந்து ஒரு வார்த்தையை விட்டார் இந்த கோட்டை பற்றியும் அண்ட் தேவையில்லாத பற்றியும். ஸோ அவருக்கு புரிதல் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல அந்த ஆடியோ வச்சுட்டுருவோம். அவர் விஜய் பெயரை யூஸ் பண்ணுறது கூட இது கிடையாதுண்ணா. அவருக்கெல்லாம் எங்கள் அண்ணா வேற, இந்த உலகத்தில் தாண்டி அவர் தான் ஃபஸ்ட்டு, கடவுளுக்கு மேலே அவர் தான். சரியா? அவர் பண்ண சொல்ல, தைரியமாக தான் பண்ண சொல்ல யூடியூப் சேனலில் வீடியோ. நாங்களாம் பதில் ரீல்ஸ் பண்ணுவோண்ணா. நீ அவன் தைரியமாக சொல்கிறேன், நீ ஓப்பனாக சொன்ன அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோ முஞ்சா பண்ணி சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம். தைரியமாக சொல்கிறேன், நீ பண்ணு. அவர்கிட்ட நீ ஓப்பனாக நீ சொல்லிவிட, நான் பார்த்துக்குறேன். ஸ்கிரீன்ல தெரியாதவர் பாத்தீங்களா, இவரு விராட் கோலி. இவர் தாங்க பிரைம் கோட். நான் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல பாருங்க, ஆஸ் அ டெஸ்ட் கேப்டனா பாருங்க, ஆடின 68 மேட்ச்ல 40 வின்ஸ், 17 தான் லாஸ், 58.82% எடுத்திருக்காரு. அதாவது ரிக்கி பாண்டிங் இருக்காரு இல்லைங்களா, அவங்க இதோட கம்மியா தான் இருக்கு. இவர் தாங்க ஒரு பிரைம் கோட் என்னை பொறுத்தவரையும் இல்லை, உலகத்துக்கே ஒலிம்பிக்ஸ்ல கொண்டு போய் நிற்கணும் இருக்காருங்க கிரிக்கெட்டை. அதாவது கௌதம் கம்பீர் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி தான், சச்சின் தோனி வந்து எதனால ஃபேமஸ் ஆனாங்கன்னா கிரிக்கெட்டாக ஃபேமஸ் ஆனாங்க, ஆனா இந்த ஒரு மனுஷனால வேர்ல்டு கிரிக்கெட்டை ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைம் கோட்டுங்க, கிரிக்கெட்டையே தூக்கி நிற்கணும். அதாவது உலகத்துல கிரிக்கெட்டுக்கு தனித்துவத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சதே இவரால் தாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு கோட் பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த கோட் படத்தை வந்து விஜய் சார் மூவில நினைச்சார், ஒன்றும் சொல்ல. அதுக்கு இந்த பையன் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தது, ஒரு இது பண்றது, எல்லாருமே கலந்து கொடுக்குற மாதிரி. அதாவது விஜய் ஃபேன்ஸும் சரி, தளபதியும் சரி, தளபதியும் அண்ணன் சொல்றாரு, அண்ணன் சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி காரியம் பண்ணி. இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. கோடியில பாத்துக்கோங்க, 95 மேட்ச், 65 வின்ஸ், 27 லாஸ் தான், 70.43 ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் எந்த ஒரு கேப்டன்சிக்கும் இல்லை. அண்ட் லாஸ்டா எடுத்துக்கலாம் நம்ம T20ல பாத்தீங்கன்னா 50 மேட்ச் மட்டும் தான் வந்து நம்ம கேப்டன்சி பண்ணிருக்கோம். அதுலயே 30 வின்னு, 16 லாஸ், 65%. இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் வச்சு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்றதுல என்ன தப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டார். அதை விட்டுருங்க. 2010 டிசம்பர் 30ஆம் 2 மேட்ச் தோற்றதுக்கு அப்புறம் சிட்னில பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, அதுல என்ன பண்ணாரு தோனி, என்னால முடியல பண்ண ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னார்ல. 2 மேட்ச் தொடர்ந்து சரியான அடி அடிச்சு 2க்குமே 150+. அதை அடிச்சும் அவர் கொண்டு வந்து 2த்தையும் டிரா பண்ணார்ல. இது முடிஞ்சுதா அவங்களால? ஏன் லார்ட்ஸ் போனீங்களே, லாஸ்ட்ல அவங்க செலக்ட் பண்ணவங்களை திருப்பி கொடுத்தவங்க ஒரு கம்பாக்கு, சிராஜ் வைக்கும், பும்ரா வைக்கும், அதுவும் கணக்கு தெரியாதுல்ல. ஓவர்சீஸ் ஃபார்மேட்லயும் சரி, ஒன் பீஸ் ஃபார்மேட்லயும் சரி, எல்லாத்துலயும் கலக்கின ஒரே ஒருத்தர் எங்க விராட் கோலி மட்டும்தான். அவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த வாய்ஸ் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவன் சொன்னா என்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஸோ இந்த வீடியோவும் போட்டேன், என்னால் என்ன முடியுமோ பார்த்துக்க தம்பிக்குள்ள. ஸோ அந்த பையன் பேரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் அவன் ஃபோட்டோஸ் ஏதோ நான் மென்ஷன் பண்ணலாம், அந்த பையன் ஃபியூச்சருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அன்வான்டா வாய்ஸ் விடுறதெல்லாம் தப்பு, பண்றவங்கலாம் அது கூட நிறுத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். நீங்க இடத்துல குடிச்ச போட்ட உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ்கிட்டயும் மந்திரிகிட்டயும் போய் கெஞ்சிட்டு நிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணியே தனி. நமக்கு நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில், அடி அடி உத உத. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது விராட் கோலி மட்டும்தான். அவரோட கம்பேரிசன் யாரும் கொண்டு வராங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் வெயிட் பண்ணிருக்கீங்க. கிரிக்கெட் பால்ஸ் 87. ஹாய், உங்க கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம கிரிக்கெட் பால்ஸ் 87 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டா ப்ரோ அண்ட் நவீன் ப்ரோ, இவங்க தான் அந்த சேனலோட ஓனர்ஸ். ஸோ அவங்க வீடியோஸ் நல்லா இருக்கு, நானே பார்த்துருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.